தர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், நான் அஷ்டாலசி கண்ணன் பேசுகிறேன். தினமும் நம்ம கீதையினுடைய அத்தியாயத்தை நாம் காதால் கேட்டாலோ படித்தாலோ என்ன புண்ணியம் அதெல்லாம் நடக்கும்னு பார்த்தோம். மனக்குழப்பம் நீங்கள் முதல் அத்தியாயத்தை பார்த்தோம். ரெண்டாவது அத்தியாயம் நினைத்ததெல்லாம் நடக்கும்னு பார்த்தோம். மூணாவது அத்தியாயம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு செயல்கள் ஒன்று நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி பித்ரு சாபம் நீங்கன்னு பார்த்தோம். இன்றைய தினம் பார்க்கும்பொழுது பகவத்கீதை 4வது அத்தியாயம். பகவான் வாயால் சொன்ன கீதையினுடைய பெருமைகள் எண்ணில் அடங்காது. இப்போ நம்ம வாழ்க்கைக்கும், அதாவது வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய அத்தனை சொல்யூஷன் சொல்லக்கூடிய விடைகள் எல்லாமே கீதையில் இருக்குது. அந்த கீதையை ஒரு க்ஷணமும் நமக்கு உபயோகப்படுது. இந்த வாழ்க்கையில் பார்க்கும்போது ஒரு நிமிடத்துக்கும் ஒரு செயலுக்கும், இந்த டெக்னாலஜி வேல்டுலையும் ஒரு செயலுக்கும் அந்த பகவத்கீதை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சொல்யூஷன் சொல்லக்கூடிய வகையில் பெரியவர்களாக சொல்லியிருக்காங்க. அது இன்னும் விளக்கமாக கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். இந்த உலகத்துக்கும் பகவத்கீதைக்கும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு தெரியும். நம்ம அது மேலோட்டமாக சுருக்கமாக நமக்கு தெரிந்த சித்தர் கெட்டிய வகையில் நம்ம பார்த்து வருகிறோம். இன்னைக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 4வது அத்தியாயத்தை படித்தா என்ன புண்ணியம், அதற்கான கதை என்ன அப்படின்னு சாராம்சம் பார்க்க போகிறோம். சுருக்கமான முறையில் பார்த்துட்டு வரோம். பகவான் சொல்கிறார், சாஸ்வதமான இந்த கர்மயோகத்தை பற்றி ஒரு 3 அத்தியாயம் சொல்லிட்டே வர்றார். உங்களுக்கு புலன்களை அடக்கி என்னை மனதில் நிறுத்தி நீ ஒரு செயலை செய்தால், ஞானத்தோடு செய்தால் அது தர்மமான செயலாக இருக்கும் அப்படின்ற அந்த யோகத்தை அர்ஜுனனுக்கு அர்ஜுனன் வழியாக நமக்கு சொல்கிற மாதிரி தான் அர்த்தம். அது நமக்கு கலங்கக்கூடிய மனம் நம்ம மனம் தான், ஜீவாத்மா நம்ம தான், பரமாத்மா அவன் தான். ஜீவாத்மா நம்ம உலகத்தில் பிறந்து மன்றாடி பாவங்களால் ஈர்க்கப்பட்டு அவ்வளவு கஷ்டப்படுறோம். ஏன்னா புறங்கள் தரக்கூடிய ஆசைகளால் நம்ம செய்த பாவங்களை செய்ய வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் நம்ம அனுபவிக்கும். இது விடுதலை எங்கே கிடைக்குதுன்னு பார்க்கும்போது அப்போ இந்த கீதையினுடைய அத்தியாயம் உபயோகப்படுது. நமக்கு 4வது அத்தியாயத்தில் பகவான் பேசுகிறார் அர்ஜுனனை பார்த்து, சாஸ்வதமான இந்த கர்மயோகத்தை நான் புலன்களை அடக்கி என்னை மனதில் நீர் செய்யக்கூடிய கர்மயோகத்தை உனக்கு இது வரைக்கும் சொன்னேன் இல்லையா? இதைத்தான் நான் சூரியனுக்கு சொன்னேன். சூரியன் மனுவுக்கு சொன்னான். மனு ஈஸ்வராவுக்கு சொன்னான். சத்திரிய வம்சமாக இருப்பாங்க. முதல்ல சொன்னது சூரியனுக்கு சொல்லியிருக்கார் பகவான். சூரியன் அங்கேன்னு பார்த்தீங்கன்னா மனுவுக்கு சொல்லியிருக்கார். மனுவிலேருந்து மனு ஈஸ்வராக வம்சத்தில் வந்துட்டாங்க. அதுலேருந்து மகாபாரத வம்சம், சந்திர வம்சம்லாம் வருது. அப்போ எல்லாருமே சத்திரிகளுக்கு முதல்ல அதை உபதேசம் செய்திருக்கிறார்கள் பகவான் கிட்டேன்னு சொல்லி வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நீ சத்திரியன், நீ அந்த தர்மத்தை, அந்த யோகத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொண்டு செயல்படும் போது நீ தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த போர் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை ராஜரிஷிகள்லாம் அறிந்திருக்காங்க. ராஜரிஷிகள்லாம் பழங்காலத்தில் எல்லா ரிஷிகளும் கீதைக்குரிய மகத்துவத்தையும் தத்துவங்களையும் அறிந்திருந்தார்கள். காலப்போக்கில் அது பற்றுதல் வளர மனிதனுக்கு பற்றுதல் வளரப்பெல்லாம் அப்பெல்லாம் இருந்தது. பற்றுதலை எப்போ மனிதன் ஆசைகளை அனுபவிக்கணும்னு அந்த பற்றுதல் வைத்தாலும், ஆசை வைத்தாலும், அந்த ஆசைகளை உற்பத்தி பண்ண பாவங்கள் பெருக அந்த தத்துவம் எல்லாம் குறைந்து விட்டது. நீ எனக்கு பக்தன் அர்ஜுனா, கிருஷ்ணன் சொல்கிறார், நீ எனக்கு பக்தன் அன்பன் என்றதால இந்த யோகத்தை உனக்கு சொன்னேன். நான் சொல்ற மாதிரி நீ செய்து பார்த்தால், நினைத்து பார்த்தால், என்னை நிறுத்தி பார்க்கும்போது தர்மம்னு தோணும். உலகத்தில் எப்பப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்கிறதோ அப்பெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டு சில செயல்கள் செய்யணும் அப்படின்னு தோணும். அப்போ பரமாத்மா அர்ஜுனன் பார்த்து கேட்குறான், பரமாத்மா கிருஷ்ணரே, நீங்கள் சாதாரண மனிதர் அவர்களில் பாருங்க. ஏன்னா அர்ஜுனனுக்கு பரமாத்மா தான் கிருஷ்ணன் நல்லா உணர முடியும். ஏன்னா உங்களுக்கு ராஜசூய யாகம் நடத்தும்போது பீஷ்மர் கிட்ட கிருஷ்ணனுடைய பெருமைகளை ஃபுல்லாக அர்ஜுனன் கேட்டிருக்கான். ஆயர்பாடியில் கிருஷ்ணன் பிறக்கும் போது சங்கச்சக்கரோடு பிறந்தார். அங்கே செய்த லீலைகள்லாம் மனுஷர்களுக்கு அப்பாற்பட்டது. அதுவும் அர்ஜுனுக்கு கேள்விப்பட்டிருக்கான். ஃபுல்லாகவே கிருஷ்ணர் சாட்சாத் நாராயணுடைய அம்சம், பரமாத்மா தான் இங்கே அவதாரம் செய்திருக்காரு என்று உணர்ந்தா கூட நம்ம நிலைமையில கேள்வி கேட்குறாங்க. சாதாரண மனிதர்கள் நீங்கள் எப்படி சூரியனுக்கு உபதேசம் பண்ணுன்னு சொல்கிறீங்களே, அது எப்படி வரும்? நீ பரமாத்மா அப்படின்னு போது அறிந்து கொள்ளணும். அவன் அறிந்து கொண்டால் கூட சிசுபால வதம் நடக்குது. ராஜசத்து சிசுபாலன் வதம் நடக்கும்பொழுது எல்லா அரசர்களும் முன்னிலும் பார்த்தா சக்கராயத்தால் அவனுடைய தலையை வெட்டுகிறார் கிருஷ்ணன். அது எந்த மனிதனும் செய்ய முடியாது இல்லையா? பரமாத்மா மட்டும்தான் செய்ய முடியும். சிசுபாலவதம் ஒன்றுமே போதும், பரமாத்மா தான் கிருஷ்ணன் சொல்லத்துக்கு. பல அதிசயமான செயல்கள்லாம் கிருஷ்ணனுடைய கதையில் வருது. அவை எல்லாமே சொல்லும் நாராயணன் பரபிரம் அவதார புருஷன் தான், கிருஷ்ணர் வேலை தெய்வம் இல்லை வேற இல்லைன்னு சொல்லும். அப்படி இருக்கும்போது இவ்வளவு அற்புதங்களை பண்ணியதும் அதுதான் பரமாத்மான்னு தெரிந்து அர்ஜுனன் நம்ம சார்பாக கேட்குறான். சூரியன் பிறப்பு முந்தையது, கிருஷ்ணா நீ பிறந்ததோ இப்போதான் ஜனனம் பண்ணது. சூரியனுக்கு அப்போ உனக்கு முன்னாடி சூரியன் தோன்றிட்டார். இருந்தாலும் நீங்கள் உபதேசம் பண்ணீங்கன்னு சொல்றீங்களே. அப்போ சொல்லும்போது பகவான் சொல்ற, பல அவதாரங்கள் எடுத்து வந்தான், நீயும் பல ஜென்மங்கள் எடுத்துகிட்டே தான் வர. ஆனால் உனக்கு ஞாபகம் இருக்காது, நான் எல்லாத்தையும் அனைத்தையும் அறிவேன். எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு இழுக்கு ஏற்படுகிறதோ, தாழ்வு ஏற்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம்
அதர்மம் எப்பப்பெல்லாம் தலை தூக்குதோ அப்பொழுதெல்லாம் நான் அவதாரம் எடுத்து நான் அதை அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக உலகிலே அவதாரம் செய்து கொண்டே தான் இருக்கிறேன். நான் ஆதியிலேருந்து வந்துட்டு இருக்கோம் கூட. எனக்கு தான் தெரியும், உனக்கு மாயையால் உனக்கு நீயும் பல ஜென்மங்கள் எடுத்தால் கூட ஜீவாத்மா எடுத்தால் கூட தெரியாது. பரமாத்மா நான் தான் ஆரம்பத்திலேருந்து இருக்கிறதால நான் எல்லாத்தையும் அறிவேன். அப்படி இருக்கும்போது நான் நாராயணனாக இருக்கும் பொழுது முதலில் சூரியனை தோற்றுவிக்கும் பொழுது சூரியன் தோன்றவன் அவனுக்கு உபதேசம் பண்ணிட்டேன். யோகத்தை எல்லாம் இந்த கீதையிலெல்லாம் சூரியனுக்கு சொல்லி வம்சாவளியா ராஜரிஷிகள் கிட்ட எல்லாம் பறவை வந்திருக்கு. காலப்போக்கில் ஆசைகளில் மனிதன் மனம் வைத்ததால பற்றுதல்கள் ஈடுபட்டதால மனிதர்கள் அதை மறந்து போக மீண்டும் இந்த அவதாரத்திலே உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு அவதார ரகசியத்தை, கிருஷ்ணனுடைய அவதார ரகசியத்தை, பெருமாள் அவதார ரகசியத்தை, செயல்களை எவன் அறிகிறானோ அவன் என்னை அறிகிறான். கிருஷ்ணன் சொல்ல என்னுடைய பற்றி ரகசியங்களையும் நல்ல சிந்தனை செய்து நான் யாருன்னு அறிந்து விட்டால் அவன் என்னை அடைகிறான். எவ்விதம் வழிபடுகிறார்கள் மனிதர்கள் எவ்விதம் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் விரும்பியவர்கள் நான் போறேன். நீ என்னை செங்கல்ல வைத்து பார்த்தா கூட அந்த செங்கல்லூரும் நான் தெரிவேன். நீ என்னை எந்த வடிவத்தில் நீ என்னை அப்பான்னு கூட்டாலும் சரி, குழந்தையா கூட்டாலும் சரி, காதலனா கூட்டாலும் சரி, காதலியா கூட்டாலும் சரி, பெண்ணா பாவித்தாலும் சரி, ஆணா பாவித்தாலும் எந்தெந்த வகையில் அவர்கள் மனநிலையில் என்னை எப்படி அழைக்கிறார்களோ, தோழனாக, நண்பனாக, மனைவியாக, காதலியாக எப்படி அழைக்கிறார்களோ அவர்கள் விருப்பப்படி நான் அந்தந்த வடிவத்திலே போயிருந்து அவர்களுக்கு தரிசனம் அளிக்கிறேன். என்னை யார் எந்த வடிவில் அவரவர் தாம் அறிந்தவாறு ஏற்றின் ஆழ்வார் சொன்ன மாதிரி நம்முடைய நினைவில் அவனை எப்படி கூப்பிடுறோமோ அந்த வடிவில் வரக்கூடியவன் பரமாத்மா. எந்தெந்த வடிவத்தில் எந்த நினைத்து வழிபட்டாலும் அந்த வடிவத்தில் அனுகிரகம் செய்கிறேன். தத்துவ ரீதியாக இந்த தத்துவத்தை உணர்ந்து எல்லாத்திலையும் பரமாத்மா தான் இருக்கார். எல்லா வடிவத்திலையும் தூணிலும் இருப்பான், துருங்கிலும் இருப்பான். தத்துவத்தை அறிந்து என்னை அறிந்தவனுக்கு இந்த கர்மங்கள்லாம் ஒட்டாது, பாபங்கள்லாம் ஒட்டாது. தெய்வங்களுக்காக பல வழிகளில் நான் நிறைய வழிகள்லாம் காட்டியிருக்கேன். பார்க்கும்போது ஹோமங்கள், வேள்விகள்ன்றது தான் நேற்று சொன்ன மாதிரி வேள்விகள், யாகங்கள், ஹோமங்கள் சொல்கிறவங்களுக்கு அந்த வேள்விகள்லாம் பல முறைகள் இருக்கிறவங்களுக்கு. தெய்வங்களுக்காக செய்யக்கூடிய ஹோமங்கள், மன அடக்கத்தாலேயே நம்ம ஹோமம் பண்ணோம், மனசாலே செய்யக்கூடிய அதுவும் ஒரு வேள்வி தானே. புலநடக்கத்தால் செய்யக்கூடிய வேள்வி, இதெல்லாம் வள்ளுவர் சொன்னது. இதில் கீதையினுடைய தத்துவத்தை வள்ளுவர் சொல்லியிருக்கார் நமக்கு. அடுத்து விரதம் இருக்கக்கூடிய அது ஒரு வேள்வி, விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது. ஜபம் பண்ணுறது அது ஒரு வேள்வி, தியானம் பண்ணுறது அது ஒரு வேள்வி. அப்போ இந்த பூஜை பண்ணுறது, பூஜை மந்திர ஜபம்லாம் பண்ணுறது அது ஒரு வேள்வி. தானம், அன்னதானம், எல்லாருக்கும் உதவி பண்ணுறது, ஜீவகாருண்யம் பண்ணுறது அது ஒரு வேள்வி. தவம், யோகம், வேதாத்தியனம், வேதங்கள் படிக்கிறது, சாஸ்திரம் அது ஒரு வேள்வி. அகிம்சை, எந்த உயிருக்கு நான் தீங்கு செய்யாமல் இருப்பேன் அதுவும் ஒரு வேள்வி. தர்ம சேவைகள் என்ன பண்ணுறது, குளம் வெட்டுறது, கிணறு வெட்டுறது, கோயில் கட்டுறது, தர்மசாலை அமைக்கிறது, பள்ளிக்கூடம் அமைக்கிறது, தர்ம சேவைகள், பொது சேவைகள் செய்வதும் அது ஒரு வேள்விதான். தன்னலம் கருதாது செய்யக்கூடிய அனைத்துமே வேள்வியாகும். இவை அனைத்தும் எதை கொடுக்கும்? இந்த சொல்லக்கூடிய நல்ல சேவைகள் அனைத்துமே ஞானத்தை கொடுக்கும். ஞானத்தில் தான் நிலை பெறுகின்றது. அந்த ஞானத்தினுடைய வழிதான் ஆத்ம ஞானம். அந்த ஞானம் வரணும்னா ஆத்ம ஞானம் வந்துடும். இதெல்லாம் செய்தோமானால் பூஜையோ, தெய்வங்களுக்கு பூஜையோ, மன அடக்கமோ, புலனடக்கமோ, விரதமோ, ஜபமோ, பிராணாயாமமோ, யோகாவோ, அஷ்டாங்க யோகமோ, தன்னலம் கருதாத சேவைகளோ, கோயில் கட்டுறது, குளம் வெட்டுறது, ஜனங்கள் நன்மை செய்யறது, இது எல்லாமே ஞானத்தை கொடுக்கும். அந்த ஞானத்தின் வழியாக ஆத்ம ஞானம் பெறுவதற்காக இந்த அஜ்ஞானத்தை விட்டு நம்ம செயலுக்காக செய்யக்கூடிய இந்த உழக்கூடிய பாவங்களுக்குரிய அஜ்ஞானத்தை விட்டுவிடு. ஞானம் என்னும் அந்த ஞானம் வந்துடுச்சுன்னா அது ஒரு படகா நினைச்சுக்கணும். அந்த படகால பாவம் என்கிற கடலை நாம் கடக்க முடியும். அப்போ நம்ம சில தர்ம சேவைகளும் தர்ம வழியை ஆற்றும் பொழுது ஞானம் கிடைக்கிறது, ஆத்ம ஞானம் கிடைக்கிறது. அந்த ஆத்ம ஞானம் என்ற படகின் மூலமாக நம் பாவத்தை ஈஸியாக கடந்து போயிடலாம். வேற வழியே கிடையாது அப்படின்னு கீதை கிடையாது. அர்ப்பணம் செய்யாது, இது எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணணும். எந்த செயல் செய்தாலும் கிருஷ்ணார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம், கிருஷ்ணா உனக்கு அர்ப்பணம். அந்த அர்ப்பணம் செய்பவன் தத்துவ ஞானம் பெறுகிறான். இது ஒரு சுலபமான வழி. எல்லாருக்கும் அர்ப்பணம் பண்ணி பகவான் தான் எல்லாம் உணர்ந்தற்பாடு தத்துவ ஞானம் வருகிறது. அந்த ஞானத்தின் வழியாக பாவங்களால் கரையேறும். இந்த சொல்லக்கூடிய கர்மயோகங்கள், வழிபாட்டு முறைகள், சொன்ன ரகசியத்தை எல்லாம் கேட்டு, அர்ஜுனன் சொன்னதெல்லாம் கேட்டு நம்ம அந்த கர்மயோகத்தில் கடமையை பலனை எதிர்பாராதும் செய்தோமானால் நமக்கு எல்லா மங்களங்களும் வரும். அதுபோல நீயும் கடமையை செய், உனக்கு மங்களங்கள் உண்டாகட்டும், போரை ஆரம்பின்னு கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு சொல்கிறார். இப்போ நெடுநாள் இருட்டா இருக்கு, ஒரு அறை நெடுநாளாக இருட்டா இருக்கு. ஒரு தீக்குச்சியால் பற்ற வச்சோம்னா இருட்டு போய் ஒரு வெளிச்சம் வருகிறது. அந்த தீக்குச்சி தான் தெய்வத்துடைய அருள். அந்த அருள்ன்ற தீக்குச்சி வரும்போது, ஒளி வரும்போது என்ன ஆகும்னா என்னோட அஜ்ஞானம்லாம் விலகி ஞானம் வருகிறது. ஞானம் வருவதற்காகத்தான் இந்த யோகங்கள்லாம் பகவான் சொல்ல, என்னை நிறுத்து, புலன்களை அடக்கு, என்னை தியானம் பண்ணு, எல்லாம் செய்ய சொல்லக்கூடியது. உள்ளபடி அது உணர்ந்து பூஜை கொடுத்த பகவான் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் தெரிந்து, இப்போ அந்த பழைய இதுலேருந்து ஆரம்பத்திலேருந்து இந்த பூமி எப்படி ஆரம்பித்தது, எப்படி வந்தது, இதெல்லாம் தத்துவங்களை அறிந்து கொண்டு நம் ஞானிகளை கேட்டு, குருமார்களை கேட்டு அது பூஜிக்கும் பொழுது உள்ளபடி உணர்ந்து பூஜிப்பவர்கள் எப்படி வழிபாடு பண்ணுவார்கள். உலக சுகம் வேண்டி சில பூஜைகள்லாம் உலக சுகத்துக்காக கொடுக்கும்.
உலக சுகத்துக்காக நம்ம செய்யக்கூடிய ஹோமங்கள் வேள்வி அதுவும் உண்டு. உலக சுகத்தை வேண்டி நான் நல்லா இருக்கணும், அது அடையணும்னு சொல்லப்போ செய்யக்கூடிய உலக சுகத்துக்காக வேண்டி செய்யக்கூடியது. பொதுவாக எதுவுமே வேண்டாம்னு சொல்லி நீதான் வேணும் என்னுடைய ஆத்மா கரையேறும் சொல்லி வேண்டிக்கூடியது. இதனுடைய தத்துவங்கள் வேறுபாடு எல்லாம் இந்த 4வது அத்தியாயத்திலே கிருஷ்ணன் அழகாக விளக்குகிறார். இது சாராம்சம். இந்த சாராம்சத்தை நினைச்சு பார்க்கும்போது ஒரு 10 நிமிஷம் நினைச்சு பார்க்கும்பொழுது நம்முடைய பாவங்கள் தொலைகிறது, நம்முடைய முன்னாடி செய்யக்கூடிய சாபங்கள்லாம் விலகுகிறது, நமக்கு ஞானம் வருகிறது. என்ன கல்வி நம்ம எடுத்த கல்வி முடியணுமா? 4வது அத்தியாயம் எனக்கு நம்ம ஞானம் வரணுமா? பெரிய லெவலில் ஒரு போஸ்ட் கிடச்சிச்சு, அதை நம்ம வந்து சரியாக நிர்வாகம் பண்ணக்கூடிய ஞானம் வரணுமா? இந்த 4வது அத்தியாயத்தை நம்ம கேட்கும் பொழுதோ படிக்கும் பொழுதோ நினைக்கும் பொழுதோ நாம் அதை அடையலாம். இதில் 10 புராணத்தில் ஒரு கதை, 4வது அத்தியாயத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு கதை இருக்குது. கங்கை கரையில் காசிப்பட்டினம் அப்படின்ற ஊரில் விஸ்வேஸ்வர ஆலயம் ஒன்று. அந்த ஆலயத்தின் உள்ள பார்த்தா பரதன் ஒரு மகான் இருக்கார். அவர் தினமும் பகவத்கீதையின் 4வது அத்தியாயத்தை படிச்சுட்டே வர்றார். தினமும் படிப்பார். 4வது அத்தியாயத்தை பரதன்ற அந்த மகான் வந்து அந்த விஸ்வேஸ்வருடைய ஆலயத்தில் படித்து கொண்டு வருவார். இவர் இன்னொரு கோயில் ஏதோ சொல்றாரு, சேவிக்கணும்னு ஆசை வருது. பக்கத்து ஊரில் கோயில்லாம் நகரங்களில் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போனோம்னு கிளம்பி அவர் இந்த மூர்த்திகளை தரிசனம் பண்ணுறதுக்காக நடந்து போகிறார். நடந்து போகும்போது களைப்பினால வழியில் 2 இலந்தை மரம் இருக்குது போகிற வழியில். அந்த இலந்தை மரத்தின் கீழே உட்காந்து 4வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணிட்டு ஒரு இலந்தை மரம் வேரில் வந்து தலையை வச்சுட்டு ஒரு இலந்தை மரத்தினுடைய வேரில் காலை நீட்டி அப்படியே படுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் எழுந்துக்கிறார். எழுந்து முடித்து மறுபடியும் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து கோயிலுக்கு போய் எல்லா மூர்த்திகளும் சேவித்து வரது கிளம்புறார். அப்போ இந்த அவர் படுத்து 4வது அத்தியாயம் படித்து போன உடனே மரங்களுடைய தலைகள்லாம் கொட்டி பட்டு போய் அந்த மரம் வந்து அழிந்து போச்சு. அது மரம் அழிந்து அந்த 2 மரமும் 5-6 தினங்களில் பார்க்கும்போது இலைகள்லாம் உலர்ந்து பட்டு போய் 2 மரமும் பார்த்து அழகான 2 பெண்களாய் அதே ஏரியாவில் அதனுடைய அந்த பகுதியிலேயே 2 பெண்களாய் பிறந்து ஒரு 7 வயசு வரைக்கும் வளர்றாங்க. அழகிய நகைகளாய் பிறந்து 7 வயது வரை வளர்க்கும் பொழுது அந்த மகான் ஏதோ அந்த வழியாக வர பரதன்ற மகான் அந்த வழியாக வந்த உடனே அவரை போய் இந்த 2 பெண்களும் போய் சேவித்து அவரை வணங்கி, உங்களால் தான் நாங்கள் வந்து மனித உயிர் பெற்றோம், உங்களால் தான் நாங்கள் வந்து இன்னைக்கு தினம் நாங்கள் மனிதர்களாக இருப்பதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு மகான் பார்க்குறாரு. எப்படி நான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது, கோதாவரியினுடைய கரையில் விச்சின்ன பாபம் அப்படின்னு ஒரு புண்ணிய தீர்த்தம். அந்த விச்சின்ன பாபம் புண்ணிய தீர்த்தத்தில் சத்திய தபஸ் அப்படின்னு ஒரு மகான் வந்து ரொம்ப கடுமையாக தவம் முடிந்தார். அந்த நாளில் வந்து முனிவர்கள் வந்து கடும் தவம் வந்து மேற்கொள்வார்கள். அந்த தவம், அந்த யோகா இதெல்லாம் தான் 4வது அத்தியாயத்தில் கிருஷ்ணன் வந்து விவரித்து சொல்கிறார். என்னென்ன வழிமுறைகள் தெய்வத்தை அடைய ஞானத்தை அடைய இருக்குது அப்படின்னு அதில் எல்லாமே வருது. அதில் வந்து அறத்தை சார்ந்தது எல்லாமே வந்து போது அந்த கோதாவரி கரையில் விச்சின்ன பாவம் அப்படின்ற புண்ணிய தீர்த்தத்தில் அந்த சத்திய தபஸ் அப்படின்ற மகான் வந்து தவம் புரியும் போது இந்திரனுக்கு பயம் வந்து போச்சு. ரொம்ப தவம் பண்ணால் இந்திரன் ஆகிடுவாங்க, ரொம்ப தவம் பண்ணால் அந்த போஸ்ட் இந்திரனுக்கு போய் இந்திரன் போஸ்ட் நீங்கிடும். அதனால் இவர் எங்கே ரொம்ப தவம் செய்து இந்திரன் போஸ்ட் வந்துடுவாரோன்னு பயந்து அவன் வந்து அப்சரஸ்கள் அனுப்புகிறான். நாங்கள் 2 பேரும் அப்சரஸ்களாக இருந்தோம், அங்கே இருக்கக்கூடிய பெண்களை தேவலோக பெண்களாக இருந்தோம், நீங்கள் போய் அவரை மயக்கி ஆடி பாடி அப்படியே தவத்தை கலைச்சிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பும்பொழுது நாங்கள் 2 பேரும் இந்திரனால் ஏவப்பட்டு அந்த மகான்கிட்ட வந்து தவத்தை கலைப்பதற்காக என்னுடைய உடலாலையும் குரலாலையும் நல்ல நடனம் ஆடி பாட்டு பாடி இப்படியே ஒரு மயக்கத்தை ஆரம்பித்தோம். அது மயக்க ஆரம்பித்த முனிவர் மயங்காது கண்களை விட்டு எங்களை சாபம் தந்தார். என் தவத்தை கெடுத்த நீங்கள் 2 பேரும் இலந்தை மரமாக ஆக்கிறது. அந்த இலந்தை மரமாக உங்களுக்கு போய் வேண்டி நாங்கள் தப்பு பண்ணல, இந்திரன் எங்களை அனுப்பித்தார், நீங்கள் வந்து தவம் பண்ணால் எங்கள் உயர் பதவி உங்களுக்கு கிடைச்சிருமோ அப்படின்றதால உங்களுக்கு தவத்தை கலைப்பதற்காக இந்திரன் அனுப்பினார். அதனால் நீங்கள் மன்னிச்சிருங்கன்னு சொன்ன உடனே ஏதாவது சாபத்து விமோச்சனம் சொல்லுங்க போது அப்போ சொன்னார். சிறிது காலம் கழித்து இந்த இடத்துல பரதன் ஒரு மகான் ஒருவர், அவர் வந்து 4வது அத்தியாயம் படிக்கக்கூடிய மகான். கீதையின் 4வது அத்தியாயம் படிக்கிற மகானுடைய திருவடி உங்க மேலே பட்டுருச்சுன்னா உங்களுக்கு சாபம் நீங்கி உங்களுக்கு அழகான ஜென்மம் வந்து அப்புறம் தேவலோகத்துக்கு போடுவீங்கன்னு சொன்னார். அதனுடைய அடிப்படையில் நீங்கள் கீதை படிக்கும் மகானுடைய திருவடி பட்டதால் நாங்கள் 2 இலந்தை மரமும் இந்த அழகை பெண்களாக மாறிட்டோம். எங்களுடைய சாபம் நீங்கி இந்த ஜென்மத்தோடு சாபம் நீங்கி நாங்கள் முக்தியை இப்போ தேவலோகத்துக்கு அடைந்து விடுவோம் சொன்ன உடனே மகானுக்கு ஆச்சரியம். 4வது அத்தியாயம் நமக்கு ஞானத்தை போதிக்கிறது. பழைய தொட்டு வரக்கூடிய சாபங்கள் ஏதாவது பிறவிகள் ஏதாவது ஒரு சாபம் சொல்கிறாங்க இல்லையா, அதையெல்லாம் அழிக்க சொன்னோடனே ரொம்ப ஆனந்தமாக 4வது அத்தியாயத்தின் பெருமை இது 10 புராணத்தில் வருது. 10 புராணத்தில் இந்த ஒரு அத்தியாயத்துக்கான கதைகள்லாம் வருது. நமக்கு ஞானம் வரணும், படிப்பு வரணும், தொடர்ந்து வந்த நமக்குரிய பிணிகளோ சாபங்களோ வாழ்க்கையில் விலகணும் அப்படின்னா அந்த 4வது அத்தியாயம் பாராயணம் பண்ணணும். அனைவரும் முடிந்தால் பண்ணுங்க, காதால கேளுங்க, கற்பனை பண்ணி கொஞ்சம் கீதையின் தத்துவத்தை பாருங்கள், ஸ்லோகத்தை தெரிஞ்சால் அதை கொஞ்சம் தினமும் வாசிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்து மகிழ்ந்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம்.